இந்த காதல் வந்தா ஒரு மனுஷனுக்கு நல்ல தூக்கம் வராதாம், அதே மாதிரி நல்லா பசி எடுக்காதாம், அதே மாதிரி நல்லா சாப்பிட முடியாதாம், எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொந்தக்காரங்கிட்டையும் பேச தோணாதான். அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் அந்த காதல் பண்றவங்க காதலி நினைப்பாவும் காதல நினைப்பாவே தான் இருப்பாங்களாம். இதெல்லாம் உண்மையா? 24 மணி நேரம் அவங்க செய்யற வேலையை விட்டு போட்டு, அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அதெல்லாம் விட்டு போட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு மட்டும்தான் சிந்தனையா இருக்குமா? அவங்கள பத்தின சிந்தனைகள், அவங்கள பத்தின எண்ணங்களை மட்டும்தான் மனசு பூரா நிறைஞ்சிருக்குமா? எந்த வேலையும் ஓடாதான். இதெல்லாம் உண்மைங்களா? எனக்கு தெரியல. அந்த காலத்துல இது சின்ன பிள்ளைங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் இது செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல எந்த வயசுல செய்யறாங்கன்னு தெரியலைங்க, எந்த வயசுல செய்யறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஒருத்தர் விரும்புறாங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தி நோட் பண்றது, அவங்கள பத்தி குத்தம் கண்டுபிடிக்கிறது, குறை கண்டுபிடிக்கிறது, நீ அவங்ககிட்ட பேசுன, இவங்கிட்ட பேசுன, நீ அவகிட்ட பேசுன, நீ அவகிட்ட ஏன் பேசுற, அவகிட்ட பேசாத, இவகிட்ட பேசாத, அந்த மாதிரி வரதெல்லாம் காதல் இல்லைங்க. நான் சின்ன பசங்க சின்ன பொண்ணுதான் சொல்றேன், சரிங்களா? காதலுங்கிறது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு தெரியாம வர ஒரு உணர்வு, சரிங்களா? அது ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற ஈர்ப்புன்னு சொல்றதா, உன்னதமான அன்புன்னு சொல்றதா எனக்கு தெரியல. ஆனா நல்ல காதலுக்கு மட்டும் எப்பவுமே நம்ம சப்போர்ட்டா இருப்போம், கள்ள காதலுக்கு எப்பவுமே இல்ல, சரிங்களா?